ஹாய், குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. திஸ் இஸ் ஷிபின். நான் இன்னைக்கு என்எஸ்சி ப்ரீஐபிஓ ஷேர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது என்னோட ஸ்டடீஸ் தான், என்னோட பர்சனல் யூஸுக்காக தான் நான் இந்த ஸ்டடீஸ் பண்ணது. ஜஸ்ட்டு நான் என்னோட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்களும் இந்த ஸ்டாக்கை உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பர்சனலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, யா. இந்த என்எஸ்சி ப்ரீஐபிஓ ஸ்டாக் எதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். எஸ், ஆக்சுவலி இந்தியன் மார்க்கெட்டு நம்ம செபி ரெகுலேட்டரில் இருக்குது, சரிங்களா? இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சு த்ரூ தான் நம்ம ஸ்டாக்கு வாங்க முடியும். இது நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ரெண்டு ஐ அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது என்எஸ்சி பிஎஸ்சி இது ரெண்டு வழி தான் நம்ம ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். அப்போது இந்த என்எஸ்சிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் தான். ஓகே, இதில் பிஎஸ்சி ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு. 2017 ஜனவரியில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. பட் என்எஸ்சி இது வரைக்கும் லிஸ்ட் ஆகலை. எட் டு லிஸ்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி கம்மிங் செப்டம்பர் 2026 நம்ம லிஸ்ட் ஆகிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்எஸ்சியிலேருந்து அந்த லிஸ்டிங்கோட நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கம்மிங் செப்டம்பர் லிஸ்ட் ஆகும், இல்லைன்னா லிஸ்ட் டேட் வரும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இதோட இப்போ கரண்ட்லி ப்ரீஐபிஓ ஸ்டாக்கோட வேல்யூ 2000 rupees இருக்குது. இது என்னோட செல்ஃப் அனலைசிஸ் தான். நான் வாங்குறதுக்காக தான் நான் இப்போது அனலைஸ் பண்ணியிருக்கேன். எஸ், நான் இப்போது என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சையும் கம்பேர் பண்ணியிருக்கேன். இதில் பிஎஸ்சி ஆல்ரெடி 2017 ஜனவரியில் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிற டைம் இதோட வேல்யூ 806 rupees பெர் ஷேருக்கு இருந்துச்சு. அதாவது ஒரு கிளைண்ட் இல்லைன்னா ஒரு பர்சன் மேக்ஸிமம் அவங்க அப்ளை பண்ண முடிகிறது அப் டு 2 lakh வரைக்கும் தான் ரீட்டைல் கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த பிஎஸ்சி ஸ்டாக் ஐபிஓ வர்ற டைம் யாரெல்லாம் 1,88,804 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு 234 ஷேர்ஸ் கிடச்சிருந்துருக்கும். ஸோ மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருந்திருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப் அண்ட் டவுன் ஆகிருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 5 years, அதாவது 2022 இந்த ஸ்டாக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க 2:1. அதாவது யாருக்கெல்லாம் 234 குவான்டிட்டி ஷேர் இருந்துச்சோ அவங்களுக்கு 700 and something ஸ்டாக் ரிசீவ் ஆயிருந்திருக்கும் அவங்க டிபியில். அப்புறம் மறுபடியும் ஒரு 2 years போச்சு. அந்த இன்பிட்வீன்குள்ளாடி அவங்களுக்கு டிவிடெண்ட் வந்திருக்கு. அப்போது எஸ், அனதர் 2 years, அதாவது 2022 கழித்து அகெயின் 2025 மறுபடியும் 1:2 ரேஷியோவில் ஸ்டாக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அதாவது அந்த 700 and something ஷேர்ஸ் பிகம் 2106 ஷேர்ஸாக உங்களுக்கு டிபியில் அப்டேட் ஆகிருந்திருக்கும். அதாவது ஒரு டியூரேஷன்னு சொல்கிறப்போ ஒரு 9 years, சிம்பிளாக சொன்னால் வித்தின் 9 yearsக்குள்ளாடி உங்களோட 234 ஷேர் பிகம் 2106 ஷேர் ஆகிருக்கு. இப்போ உள்ள கரண்ட் வேல்யூ ஒரு அப்ராக்சிமேட்லி 3,300 rupees பெர் ஷேர் வேல்யூ இருக்குது. அப்போது 2106 இன்டு 3,300 பார்க்குறப்போ 69,49,800 rupees வருது. அதாவது நியர்லி
70 lakh வித்தின் 9 இயர்ஸ்க்குள்ளாடி பெனிஃபிட் ஆகிருக்காங்க. யாரெல்லாம் 1,88,804 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட இன்னைக்கு வேல்யூ நியர்லி 70 lakh rupees. சரிங்களா? ப்ளஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 101 rupees டிவிடெண்டும் ரிசீவ் ஆகிருந்திருக்கும். அதாவது அது டிபெண்ட்ஸ், ஒரு ஒரு டைமுக்கு ஒரு ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு தகுந்தபடி அவங்களோட டிவிடெண்ட் ரிசீவ் ஆகிருந்திருக்கும். ஓகே, இதுதான் இது ரெண்டோட கம்பேரிசன். ஸோ என்எஸ்சியோட ஷேரு வாங்கணும் அந்த மாதிரி ஒரு ரீசன் பிஎஸ்சி, என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி கம்பேர் பண்ணுறப்போ பிஎஸ்சி வித்தின் 9 இயர்ஸுக்குள்ளாடி இவ்வளவு க்ரோத் பண்ணியிருக்காங்க. சேம் என்எஸ்சியும் இதே மாதிரி க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால தான் நான் இந்த ஸ்டடீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் ஒரு லாங் டைமுக்கு பிளான் பண்ணுறீங்களோ நீங்களும் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த என்எஸ்சி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஷேர்ஸ் வாங்கணுன்னா குட்வில் த்ரூ நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு T+2 டேஸில் உங்களுக்கு உங்கள் டிபிக்கு ஷேர்ஸ் கிரெடிட் ஆகும். அதுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.